அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாம் தாண்டி வார்த்தை ஆதரிக்கிறோமே. அல்லேலூயா. யோவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். யோவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஒன்னு ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரின் நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. ஆமென். அப்போ கர்த்தரின் நாள் ஒன்று வருகிறது. அப்ப கர்த்தரின் நாள் என்ன? கர்த்தரின் நாள் வருகிறது. அப்ப கர்த்தரின் நாள் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தான அவர் 3 நாள் ஆன்ற வெளிப்படுத்தினால் சொல்லுகிறேன். ஆவியானவர் எனக்கு கர்த்தருடைய நாட்கள் 3 நாளாக பிரித்திருக்கிறது. ஒன்று அவருடைய வருகை, கர்த்தருடைய நாள் ஒன்று அவருடைய வருகை, ஒன்று அவருடைய ஆட்டுக்குட்டியினுடைய கல்யாணம், 3 அவருடைய நியாய தீர்ப்பு. இந்த 3மே கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. இந்த 3மே கர்த்தருடைய நாள். முதலாவது அவரோட வருகையை பார்க்கலாம். கர்த்தருடைய வருகை, அவர் வருகை எப்படி இருக்கிறது? அவருடைய வருகை எப்படி இருக்கிறது? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். அவர் வருகை எப்படி இருக்கும்? திருநை போல திடீர்னு அவரு வருகிறார் இருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். பாருங்க, அப்ப கர்த்தருடைய வருகை, அவரோட கர்த்தருடைய நாள்ல கர்த்தருடைய வருகை வருகிறது. அந்த வருகை ஒரு திருநை போல அவர் எப்ப வேணா வரலாம். அவருக்கும் நிக்கத்தக்கதாக எப்போதும் இன்னொன்னுமா விழித்து கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. லூக்கா 17ஆம் அதிகாரம் அவருடைய 24வது வசனம். லூக்கா 17ஆம் அதிகாரம் அவருடைய 24வது வசனம். ஆமீன். இல்லையா? அப்ப கர்த்தருடைய நாளிலே மனுஷகுமாரன் பூமிக்கு வருகிறார். முதலாவது கர்த்தருடைய நாள்னா இயேசு கிறிஸ்து வருக. இல்லையா? இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருகிறார். அவர் எதற்கு பூமிக்கு வர வேண்டும்? அவர் பூமிக்கு எதற்கு வர வேண்டும்? கர்த்தருடைய நாளிலே இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே பூமிக்கு வருகிறார். அவர் எதற்கு பூமிக்கு வர வேண்டும்? மத்தேயு 24ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். பாருங்க, அவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வரும்போது தம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன வருமா? 1 மணிக்கு மறுமணி வரைக்கும் கூட்டி சேர்ப்பார். அவர் எதுக்கு பூமிக்கு வருகிறார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே கர்த்தர் கூட்டி சேர்க்கத்தான் பூமிக்கு வருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சைவமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாள்ல வருகையில இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருகிறார். அவர் தன் ஜனங்களே, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே 4 மூலையிலிருந்து கூட்டி சேர்க்கிறவராக அவர் வருகிறார். இதுவே கர்த்தருடைய நாள். இதுதான் சைவமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாள் சைவமாய் இருக்கிறது. அவன் நாள் வருகிறது. அல்லேலூயா. அவன் நாள் வருகிறது. 2வது கர்த்தருடைய நாள் அப்படின்னா என்ன? மத்தேயு 25ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். பாருங்க, நடுராத்திரியிலே மணவாளன் வருகிறார். கர்த்தருடைய நாள் வருகிறது. அந்த நாள் மணவாளன் நம்ம இங்க வருகிறார்.
25:10. பாருங்க, அப்ப மணவாளன் கர்த்தருடைய நாள் அப்படின்னு ஒன்று பார்த்து அவர் வருக, அவர் எதற்கு வருகிறார்? மணவாட்டியை அழைத்து கொண்டு போக வருகிறார். அல்லேலூயா. மணவாட்டியை, ஆட்டுக்குட்டியுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மணவாட்டியை அழைத்து கொண்டு போக வருகிறார். இரண்டாவது, ஆட்டுக்குட்டியுடைய கல்யாணம் வந்தது, தன் மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் அவருடைய 13வது வசனம். பாருங்க, கர்த்தருடைய நாள்ல மனுஷகுமாரன் வருகிறார். அந்த நாள் யாருக்குமே தெரியாது, அதனால விழித்திருக்க வேண்டும் என்று எச்சரிக்கைப்படுகிறது. அல்லேலூயா. இந்த பூமியிலேயே எத்தனை டேஸ் என்ன பண்றாங்க, கொண்டாடுறாங்க. ஆகஸ்ட் 15, அக்டோபர் 1, 2 இது மாதிரி எத்தனை நாட்கள் கொண்டாடுகிறார்கள். ஆனா கர்த்தருடைய வருகையுடைய நாட்கள் யாருக்குமே தெரியாது. அவர் எப்ப வருகிறதோ அப்பதான் அந்த நாள், கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. ஆமென். அந்த நாள் சமீபமாய் இருக்கிறது. உபாகம் 1ஆம் அதிகாரம் அவருடைய 17வது வசனம். உபாகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். பதினேழு. பாருங்க, மூன்றாவது நாள் நியாயத்திற்கு வருகிறார். கர்த்தருடைய நாளிலே நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. நியாய தீர்ப்பு தேவனுடையது. அல்லேலூயா. 1 நாளாகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். 1 நாளாகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். பாருங்க, பூமி எங்கும் நியாயம் தீர்க்கப்படுவதற்காக கர்த்தருடைய நாள் வருகிறது. கர்த்தருடைய நாள் எதுக்கு வருகிறது? நியாயம் தீர்க்க முடியாத, பூமி எங்கும் நியாயம் தீர்க்க முடியாத கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமயமாக இருக்கிறது. அவர் எதுக்கு வருகிறார்? பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 9ஆம் அதிகாரம் அவருடைய 7வது வசனம். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய பாருங்க, சிங்காசனத்தை அங்க ஆயத்து பண்ணிட்டு அப்புறம் தான் கர்த்தருடைய நாள் வருகிறது. அவர் நியாயத்துக்கு சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்திவிட்டார். சீக்கிரமாக அவர் பூமிக்கு வரப்போகிறார் நியாயம் தீர்ப்பதற்காக. அல்லேலூயா. யோவேல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். யோவேல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய பாருங்க, ஞாயிற்று பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபம். கர்த்தருடைய நாள் வருகிறது நியாய தீர்ப்புக்காக, அது சமீபமாக இருக்கிறது. மீண்டும் வாங்க படிங்க. ஞாயிற்றின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரட்டெல்லாம் இருக்கிறார்கள். கர்த்தரின் நாள் சமீபமாக இருக்கிறது. நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது, அந்த வரக்கூடிய நாட்கள் சமீபமாக இருக்கிறது. கர்த்தர் வருகை வெகு விரைவில் சீக்கிரமாக இருக்கிறது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் அப்படி 41வது வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் அப்படி 41வது வசனம். நியாய தீர்ப்பு நாளிலே யோனா என்ன பிரச்சனைங்க யார் மனம் திரும்பினாங்க? நினிவே பட்டணத்தினார்கள். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்டு மனம் திரும்புங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நியாய தீர்ப்பு நாளிலே நியாயம் தீர்க்காதபடி
போரும் என்ன கட்டடத்திலே திரும்புங்கள். பிரசங்கத்தை கேட்டு, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைப்பட்ட மனம் திரும்புவது போல கர்த்தருடைய வார்த்தைக்கு நின்றால் நம்முடைய இருதயம் அவரிடத்தில் திரும்ப வேண்டும். ஏன்னா கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாக இருக்கிறது. அவர் திருடி போல எப்ப வேணாலும் வரலாம். நியாயம் தீர்க்க வருகிறார், மானவாட்டி கூட்டிக் கொண்டு வருகிறார், தம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை கூட்டி சேர்க்கிறார். இதற்காகவே கர்த்தரின் நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. இல்லையா? யோவான் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். நியாயத்தை வியாசிறங்க குமாரன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஏன் பிதாவை தேவன் நியாயத்திற்கு செய்யணும்னா என்ன நியாயத்திற்கு செஞ்சா எல்லாவற்றையும் அழித்து விடுவார். அதனாலதான் குமாரன் இயேசு கிறிஸ்து இடத்துல அந்த பொறுப்பை, அந்த அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாரு நம்ம பிதாவு தேவனத்துல நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். ஆமா, அவர் மட்டும் பரிந்து பேசுறீங்கன்னா நமக்கு என்னைக்கு என்ன மேலேயே அடக்கமான இருப்பாங்க. பிதாவை தேவனத்தை அவர் ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிதாவே, இந்த ஆத்மாக்காக இந்த ஜனத்துக்கான ரத்தத்தை சிந்தினேன், சிலுவை சுமந்தேன், பாடுகளை பற்றி நீங்க பாருங்க. ஒவ்வொரு நாளும் கரங்களை தூக்கி காயத்தை காத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, உங்களை மன்னியும், இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும் அப்படின்னு அவர் பரிந்து பேசிக்கிற நாள் தான், ஒவ்வொரு வருஷம் இருக்கிறதுக்கு சொல்ற நாள் தான் அவர் வருகை தாமதமாக கொண்டிருக்கிறது. புரியுதா? ஏன் கர்த்தருடைய நாள் தாமதமா இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் குமாரன் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிற நாள் தான் தேவன் கர்த்தருடைய நாள் வருகை மிகவும் மிகவும் என்னதுமா கொஞ்சமா கொஞ்சமா தாமதமாய் கொண்டிருக்குது. ஆனா இங்க அந்த மாதிரி நடக்காது. காலம் சமயமா இருக்குது. இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட பிதாவை தேவன்கிட்ட பரிந்து பேச நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். முடிஞ்சது. இறக்கத்தின் கிருபையின் காலம் இல்ல, முடிஞ்சது, முடிவுக்கு வந்து விட்டது. இந்த கர்த்தரின் நாள் சமீபம். பிதாவை தேவன் எப்ப சொல்றாரோ அப்ப இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து விடுவார். வெயிட் பண்றது எல்லாம் தேவை இருக்குது. நாள் சமீபமா இருக்கிறது. எச்சரிக்கை, மனம் திரும்ப வேண்டும். தேவோட வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக இதயம் திரும்ப வேண்டும். நியாயத்தை கொடுக்க வர்றார் பூமியிலே. ஜனங்கள் திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர் பூமிக்கு சமீபமா சீக்கிரம் வரப்போகிறார். இல்லையா? யோவான் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 39வது வசனம். எதுக்குங்க வந்தாரு பூமிக்கு? மறுபடியும் நியாய திருப்புக்கு தான் வர்றாரு. மெயினா நியாயம் திருக்க முடியாத பூமிக்கு நான் வருவேன் என்று அவர் உறுதியாக சொல்லுகிறார். இல்லையா? மல்கியா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். பாருங்க, பூமியில யாருக்கு நியாயம் இருக்கிறார்? இப்படிப்பட்டதான ஜனங்களுக்கு, இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பதற்கு அவர் என்ன சாட்சியா இருக்கிறார். எல்லாவற்றுக்குமாக மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். பாருங்க, அன்பு நம்மிடத்துல பூரணப்பட்டு இருக்க வேண்டும்.
அவர் அன்பாகவே இருக்கிறார். நாமளும் இந்த ஞாயிற்று நாளிலே, இந்த நாட்களிலே, இந்த கொடிய நாட்களிலே நம்மிடத்தில் என்ன இருக்க வேண்டும்? அன்பு இருக்க வேண்டும். தைரியம் உள்ளவர்களாக இருக்க முடியாது. அன்பு நம்மிடத்துல பூர்ணப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? ஞாயிற்று நாளே நம்மிடத்துல தைரியமாக இருக்க அன்பு பூர்ணமா இருக்க வேண்டும் இல்லையா? கர்த்தர் வருவதானா எல்லா அடையாளமும் பூமியிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நீ வருவதற்கு அடையாளம் என்ன? இதை காட்ட வேண்டும், சொல்ல வேண்டும் சொல்றேன். பூமியில அத்தனை அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? ஆமீன். எல்லாவற்றுக்கு விதமாக 666 முத்திரை போடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமா, நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் பெரிய பெரிய விலை உயர்ந்த நாய்க்குட்டிகள் என்ன பண்றாங்க? முத்திரை போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆமா, ஒவ்வொரு குட்டி 1 5 லட்சம் 6 லட்சம் அப்படிப்பட்டதான விலை உயர்ந்த நாய்க்குட்டிகளுக்கு அது என்ன பண்றாங்க? சிப்பு போடுறாங்க. ஏன்னா விலை உயர்ந்த அந்த நாய்க்குட்டி எங்கேயும் தூக்கிட்டு போகக்கூடாது, எங்கேயும் காணாம போகக்கூடாது. எங்கேக்கு போனாலும் என்னமா அதே ஈஸியா கண்டுபிடிச்சு விடலாம். பெரிய பெரிய நல்ல உயர்ந்த BMW கூட என்ன பண்றாங்க? சிப்பு வச்சுக்கிறாங்க. அந்த கார் யார் தூக்கிட்டு போனாலும் கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி கூடிய விரைவிலே அது மனிதனுக்கும் என்ன பண்ணப்படும்? போடப்படும். சீக்கிரமாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரப்போகிறார். அவருக்கு எல்லா அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இனி இயேசு கிறிஸ்து கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவர் பரிந்து பேசுகின்ற என்ன பண்ணுவோம்னா நம்பி ஏமாற வேண்டாம். ஆமா, அவர் இரக்கம் உள்ளவர் தான், கிருபை உள்ளவர் தான். கிருபையின் காலம் முடிந்து விட்டது. கிருபை காலம் சொல்லி சொல்லி எல்லாத்தையும் ஏமாற வேண்டாம். அவர் எப்ப வேணா வந்துருவாரு. அதற்கு நம்ம விழித்திருந்து ஆயத்தமாக இருக்க வேண்டியதுதான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய நாள் வருகிறது. அல்லேலூயா. அது சமீபமாய் இருக்கிறது, ரொம்ப மிக விரைவில் இருக்கிறது. எப்ப வேணாலும் வரலாம் கர்த்தருடைய வருகை. நம்முடைய என்ன நம்மளாம் ஆயத்தமாக வேண்டும், விழித்திருக்க வேண்டும். திருடனை போல எப்ப வேணாலும் அவரு வரலாம். திருடன் சொல்லிட்டு வருவானா? 10ஆம் போயிட்டு நான் திருட போன சொல்லிட்டு வருவானா? எப்போ வருவான்? எப்ப வேணா வருவான். விழித்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அதே போலதான், திருடனை போல நான் நினைக்கிறேன் வருகிறேன். அவர் வரும்போது தூங்கலாம் இருக்காதபடி நம்ம விழித்திருந்து செபிக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் முன்பாக நம்முடைய இருதயம் அவரோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் வரும்போது நம்ம கைவிடப்பட்ட போகணுமானால் அதோட பரிதானமே ஒன்றுமே இல்லை. நம்ம சேர்த்து வச்சது வந்து போனதெல்லாம் நம்ம கூட வராது, எதுவுமே வராது. 8 கோடி ரூபாய் பேங்க்ல அக்கௌண்ட்ல இருக்குது. இயேசு கிறிஸ்து வரும்போது 8 கோடி ரூபாய் கொண்டு போக முடியுமா மேல? என்ன ஆகும்? அவ்வளவுதான். அப்ப நம்மளோட உழைப்பு, ரத்தம் சிந்தினது, வேர்வை சிந்து சம்பாதிச்சா என்ன ஆகும்? அப்ப எதுக்கு நம்ம அப்படி சம்பாதிச்சு நம்ம சேர்த்துக்க போறோம்? அப்படின்னா சேர்த்துச்சு கூடாதா? சம்பாதிக்க கூடாதா? சம்பாதிக்கலாம், சேர்த்து வைக்கலாம். ஆனால் அது நம்மோட வராது இல்லையா? நம்மோட வராது. நம்ம கூட வர ஒண்ணே ஒண்ணு என்ன? நம்முடைய ஆத்மா. அந்த ஆத்மா கர்த்தருக்காக இன்னொரு ஆத்மா சுவிசேஷம் சொல்லி ஆயத்தப்படுத்த அந்த ஆத்மா கூட வரும். அதுக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். நீ கர்த்தருக்காக என்ன செய்யோ அந்த பலன் தான் உன் கூட வருமே தவிர, இந்த பூமியில மனுஷனுக்கு, சொந்தக்காரனுக்கு, பந்தக்காரனுக்கு செய்யறதெல்லாம் கணக்குல வரவே வராது. ஐயோ பிரதம் கிடக்குறான், இந்தாங்க நாங்க கொடுத்து உதவணும், அதெல்லாம் வராது. கர்த்தருக்காக நீ என்ன செஞ்ச அதுதான் வரும் உங்களோட. அவனும் நினைக்கிற பலன் அவர்களோட என்னோட கூட வருகிறது. அப்ப இந்த பூமியில நம்ம கர்த்தருக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், என்ன செய்ய போறோம், நமக்கு பூமியில நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, நம்ம எப்படி நம்ம பெருக்கணும், அது எப்படி நாம பாதுகாத்து கொண்டோம், அதுதான் வரும். அதுதான் கேட்பாரு. இல்ல மகனே, நீ காலை நேரத்துல 6 மணிக்கு எழுந்துச்சு போய் வேலை செஞ்ச, உழைச்ச, குடும்பத்தை காப்பாங்க எல்லாம் பண்ணிய, அதெல்லாம் கேட்கவே மாட்டாரு. அதெல்லாம் கேட்கவே மாட்டாரு. நீ எனக்கா என்ன செஞ்ச, அதை மட்டும்தான் கேட்பாரு. நான் 5ஆவது 4ஆவது படிக்கும் போது சமூக அறிவியல் வாத்தியார் சொன்னாரு, நாடு எனக்கு என்ன செஞ்சு, நாடு எனக்கு என்ன கேட்காத, நாட்டுக்கு நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டாரு. அது மாதிரிதான் கர்த்தனுக்கு என்ன செஞ்சாரு, கர்த்தனுக்கு என்ன செஞ்சாரு, கர்த்தருக்காக நீ என்ன செஞ்ச, அதுதான். கர்த்தர் உனக்கு ஜீவன் கொடுத்துருக்கிறார், அதோட என்ன பெரிய காரியம்?
அந்த ஜீவன் கொடுத்த ஈடாக நீ என்ன செஞ்ச? 1000 பாட்டு பாடினா ஓகே இருமா? கத்திரிக்காய் காணிக்க கத்திரிக்காய் எல்லாம் செஞ்சா ஓகே இருமா? கத்திரிக்காய் என்ன செஞ்ச? அதுதான் வரும். நியாய தீர்ப்பு நாள் இதெல்லாம் கணக்கு கேட்கப்படும். அவர் மீனா வர்றது நியாயம் தீர்க்கதான் ஃபர்ஸ்ட் வர்றாரு பூமியில. எனக்காக என்ன பண்ண, யாரா என்ன எல்லா அக்கிரம கணக்கு இன்னும் நியாய தீர்ப்பு வரும். கத்தோடி ஜனம் இல்லாதவர்களுக்கு நியாய தீர்ப்பு வரும். ஜனங்கள் திருத்தலா பரலோகத்துல இருக்கிறாங்க. அத்தனை ஜனங்களுக்கு, கோடி கோடி ஜனங்களுக்கு நியாயம் தீர்க்கப்படும். அவனுக்கு கீழ்த்தக்கதாக நீ கத்தரைக்காக என்ன செஞ்ச, அந்த கீழ்த்தக்கதாக உனக்கு பலன் வரும், நியாய தீர்ப்பு கிடைக்கும். கதை சொல்கிற எச்சரிக்கிறார். என் நாள் வருகிறது, கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமா இருக்கிறது. நீ நினைச்சிட்டு இருக்கிற சின்ன வயசுல இருந்து வருவார் இருந்து ஏமாந்து போயிடாத, ஏமாந்துடாத. எப்போதும் என்னோடமா ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமா, எனக்கு தெரிந்த ஒரு போதவர் சொன்னார், எப்போதும் பாத்திரத்தை என்ன வச்சுக்கணுமா, சுத்தமாக கழுவி சுத்தமா வச்சுக்க வேண்டும். பால்கார் வந்து ஆண் அடிச்சா உடனே பால் தூக்கிட்டு போய் பால் வாங்கிடலாம். வந்து அடிச்சுட்டே இருப்பான் ஆரணம். நம்ம இன்னொன்று அப்பதான் சோப் போட்டு கழுவிட்டு இருப்போம். அது போகாது, வருஷமும் பார்க்க பார்த்துன்னு தூக்கிட்டாங்க, அவன் பாடு போயிடுவான். இதே மாதிரி மனவாளன் பார்க்க வரைக்கும் பார்ப்பாரு, பல்லையா விட்டுட்டு போயிட்டே இருப்பார். அவன் எப்போதும் ஆயத்தமா இருக்கணும். பாத்திரம் வரும்போது மட்டும் பாத்திரத்தை கழுவ வேண்டியது. ஆயுதத்துக்கு வரும்போது மட்டும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமீன் அப்படிங்க வேண்டியது. அப்படி இல்லை, எப்போதும் ஆயத்தமா இருக்கணும். சண்டே மட்டும் கிடையாது, மற்ற 6 நாள் அதுவும் ஆயத்தமா இருக்கணும். அப்படி நம்மளோட பாத்திரம் ஆயத்தமா இருக்கும் போது மனவன் சண்டே மட்டும் இல்ல, எல்லாம் 6 நாள் எப்போ வந்தாலும் நம்முடைய ஆத்மா அந்த பாத்திரம் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். ஆமீன் இல்லையா? நம்மளோட பாத்திரம் ஆயத்தமா இருந்தா அவர் எடுத்துக்குவாரு. தீஞ்சு போனது கரிஞ்சு போனதை வச்சுட்டு வந்து எப்படி பாத்திரத்துல பால் ஊத்த முடியும்? காலையில பால் வாங்கணும்னா என்ன பண்ணணும், ராத்திரி என்ன பண்ணணும், நீட்டா எல்லாம் சோப் போட்டு நார் போட்டு கழுவி உரசி பழம் வச்சிருந்தோம்னா, பால்கார் வந்தானா ஒரே ஒரு ட்ரிப்பு அலசி கொண்டு உடனே வாங்கிட்டு இருந்தலாம். ராத்திரி கழுவாம காலையில இருந்துச்சு பால்கார் வரும்போது அந்த பாத்திரத்தை எங்கேயும் தொலை பிடிச்சி அடுத்ததுக்கு அப்புறம் எத்தனை ஆகும், எவ்வளவு வேலை. பால்காரனே பாட்டு போயிடுவான். நம்மளை உண்டாக்குன கர்த்தர் வெயிட் பண்ண மாட்டார். இந்த கன்னிங்க, ஆண்டவரே எங்களுக்கும் கதவைகளை திறக்க வேண்டும், நான் அரியன்டர். தேவஜனமே, கர்த்தருடைய நாள் மிக விரைவில் வருகிறது, சீக்கிரமாக வருகிறது. அதனால் சமீபமாக இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் சீக்கிரமா வருகிறது, அது சமீபமா இருக்கிறது. ஆனா நம்ம இப்படியே கொண்டு ஓடி போயிடலாமா? இல்ல. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் என்னுடைய 8வது வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். நீதிய பொறுமையோடு இருந்து உங்க இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். பாருங்க, கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. நீங்கள் நீடிய பொறுமையா இருந்து இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணணுமா, நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும், கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய இருதயம் எதுக்கு ஸ்திரப்பட்டு கொண்டிருக்கிறது? வேலைக்கு, குடும்பத்துக்கு, இப்படிப்பட்ட காரியம் இருதயம் ஸ்திரப்பட்டு கொண்டிருக்கிறது. அதான் நீடிய பொறுமையாக இருந்து கர்த்தருக்காக நம்முடைய இதயத்தை ஸ்திரப்பட கொண்டு வேண்டும். ஏன்னா கர்த்தர் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம்.
எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருக்கு நம்ம போகணும்னா, பிள்ளைகளே நல்ல கிளைங்க, நம்ம வரைக்கும் போகணும்னா அவரிடத்துல என்னணுமா நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருந்தா மட்டும்தான் நம்ம அவர் என்ன போக முடியும். வெக்கப்பட்டு போகாதபடி. ஆமா, வாரமான சர்ச்சுக்கு போயிடுறாங்க, வாரமான எல்லாரும் போறாங்க, சர்ச்சே கதிகள் இருந்தாங்க, போகாம எப்படி இருக்கும்? வெக்கப்பட்டு போயிடுவோம். அப்படி வெக்கப்பட்டு போகாதபடிக்கு நீ பரலோகராட்சி செல்ல வேண்டும்னா, அவர் வரைக்கும் எதிர்கொண்டு நீ போகணும்னா அவருக்குள் என்னணுமா நிலைத்திருக்க வேண்டும். ஒரு என்னிடத்தில் நிலைத்திருந்தால் ஃபில் பண்ணுங்க, மிகுந்த கனிகளை கொடுப்பான். கர்த்தருக்காக என்ன செய்ய வேண்டும்? மிகுந்த கனிகளை கொடுக்க முடியாத அவரிடத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நம்மளுடைய நிலைப்புல எங்க இருக்கிறது? நம்ம எங்களை ஒட்டி கொண்டிருக்கிறோம்? திராட்சை செடியில ஒட்டி கொண்டு இருக்கிறோமா, இல்ல உலகத்தை ஒட்டி கொண்டு இருக்கிறோமா? திராட்சை செடியை ஒட்டி கொண்டிருந்தா மிகுந்த கனிகளை வேணுமா கொடுக்க முடியும். வேற எங்க ஒட்டி கொண்டு இருந்தா ஒண்ணுமே கிடைக்காது. நீடிய பொறுமையாய் இருந்து நம்முடைய இருதயத்தை அவருக்காக ஸ்திரப்பட வேண்டும். நம்ம என்னென்ன செய்யணும், கர்த்தருக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி பரிசுத்தமா ஜீவிக்கணும், அவரோட வருகை எப்படி தயாராகணும் என்று நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி ஸ்திரப்பட வேண்டும். இரண்டாவது, அவருக்குள் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும். அவர் கூடவே நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. கர்த்தர் எச்சரிக்கிறார். இந்த வார்த்தையில எத்தனையோ முறை கர்த்தருடைய வார்த்தை எச்சரிப்பு சத்தமாக வருகிறது. கடந்த வாரத்துக்கு முன்னாடி என்ன தலைப்புல பார்த்தோம்? கர்த்தருடைய வார்த்தை போன வாரமே தெரியாதுங்க பிரதர் பாஸ்டர், நீங்க அதுக்கு முந்தின வாரம் நீங்க வாடி போயிட்டீங்களே. ஜெபத்திலே விழித்திருங்கள். ஜெபத்திலே விழித்து, அதுலயும் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணது? கர்த்தர் வருகைதான், எச்சரிப்பு சத்தம் தான் எல்லா அடையாளங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமா, இப்பவும் அதே தான் சொல்றாரு. கர்த்தருடைய நாள் வருகிறது, இவனுடைய வருகை மிகவும் சமீபம். தூங்கி கொண்டிருக்க வேண்டாம், விழித்திருந்து கர்த்தரோட வருகைக்கு ஆயத்தமாக நம்ம ஜெபிக்க வேண்டாம். அதற்கு நாம பொறுமையோடு நம்ம இருத்தணுமா அவருக்கு முன்பாக ஸ்திரப்பட்டு இருக்கணும். எப்போதும் ஆயத்தமா ரெடியா இருக்கணும். அதான் ஸ்திரப்பட்டு இருக்கிறது, ரெடியா இருக்கிறதா ஸ்திரப்பட்டு இருக்கிறது. அவர் வருகை உட்கார்ந்தா என்ன பண்ணுமா? வருகிக்கிறோமா ஆயத்தமா போகணும், ஸ்திரப்பட்டு இருக்கணும் நம்முடைய இருதயம். ரெண்டாவது, அவரோட அவருக்குள்ள நிலைச்சிருக்கணும். சண்டே மட்டும் நிலைச்சிருப்போம் அப்படியா? சண்டே மட்டும் அவர் கூட, அது 1 hour மட்டும் தான். அதுக்கப்புறம் வெளியே போயிட்டோம்னா ஆண்டவரை நீங்க அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கிறேன் கல்வி விடுறது. வெளியே போனதுக்கு அப்புறம் சண்டே வந்தா அப்படியே உள்ள கூட்டிட்டு போறது. எஸ் வாங்க வாங்க உள்ள வாங்கன்னு உள்ள வந்ததுக்கு அப்புறம் உட்கார வச்சு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே போனதுக்கு அப்புறம் கை விட்டுறது. அடுத்த வாரம் பார்க்கலாம் சொல்லும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸு கூட, பாய் அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னு. அவ்வளவுதான், அடுத்த வாரம் சந்திப்பு. அந்த மாதிரி தான் ஏசு இந்த வாரம் விட்டோம்னா அடுத்த வாரம் எடுத்துக்கலாம கூட்டுங்கிறது. வெளியே போனதுக்கு அப்புறம் சரி இந்த 6 நாள் வேலை இருக்குது, நீ போயிட்டு வாங்கி சுற்றி வச்சுட்டு வாங்க சொல்லிடுறது. இப்படிதான் போயிட்டு இருக்குது. அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும், அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவரே என்ன கையை பிடிச்சிக்குங்கப்பா. நம்ம அவர் கையை பிடி கேட்கறதே கிடையாது. நாம என்ன பண்றோம்? அவர் கையை பிடிச்சிக்கிறோம். ஏன் அவர் கையை பிடிக்கிறோம் சொல்லுங்க? கழட்டி போறதுக்கு சீக்கிரம். அவர் நம்ம கையை பிடிச்சா விட மாட்டாரு. நம்ம எங்க போனாலும் மகனை எடுத்து கொண்டு விட்டுருவாரு. நாம என்ன பண்றோம்? அவர் கையை நம்ம பிடிக்க விடுறதில்ல. மகனே அங்க போகாதுன்னா விடுறதில்ல. அதனால என்ன பண்றது? நம்ம அவர் கையை பிடிச்சிக்கிறது. அப்ப என்ன பண்ணலாம்? எப்ப வேணாலும் கழட்டி விட்டுறலாம். காது குத்தி போறோமா கழட்டி விட்டுலாம். ஆண்டவரே இங்க இருங்க, ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன், அப்புறம் பார்த்துக்கலாம். மறுபடியும் வந்து பிடிச்சிக்கிறது, அப்புறம் கழட்டி விடுறது. இதுதான். இப்படி இருந்தா நிலைத்திருக்க முடியாதே. வருஷத்தை மீறமா படிங்க. 1 யோவான் 2:28. பாருங்க பிள்ளைகளே, கர்த்தர் வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, அவனோட வருகையிலே அவருக்குள் வைக்கப்பட்டு போகாமல் தைரியம் இருக்கும்படிக்கு அவர்கள் நிலைத்திருங்கள்.
அவர் நிலைத்திருந்தா மட்டும்தான் நாம் வைக்கப்பட்டு போகாதபடி இருக்க முடியும். அவர் நிலைத்திருந்தா மட்டும்தான் அவருக்கு கூட நம்ம என்ன முடியும், போக முடியும். அதனால கர்த்தரின் நாள் மிகவும் சுயமா இருக்கிறது, அது சீக்கிரமா வரப்போகிறது. நம்முடைய இருதயம் ஸ்திரப்பட்டு இருக்கும், நம்ம அவருக்குள் ஆயத்தமா இருக்கிறோம். எல்லாரும் இழந்து நிற்கிறோம்.